ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலே நாம் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடன் கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பாவத்தை குறித்து நாம் அதுக்கு மரித்ததும் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததும் குறித்து நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த கிருபையின் பிரமாணத்தையும் நியாய பிரமாணத்தையும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவத்தை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவம் எப்படி உலகத்தில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, மனிதனுக்கு முன்னாடி பாவம் செய்தது யாருன்னா லூசிபர் பாவம் செய்தான். அவன் தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி பாவம் செய்தான். அதற்கு பின்பு மனிதனை உருவாக்கின போது அவன் பாவம் செய்ய வைத்தான். பாவம் என்று சொல்லி நம்ம சொல்கிறோமே, அது என்ன என்று சொல்லி பார்ப்போம்னா, கர்த்தருடைய கற்பனைகளை மீறுவது, கடவுள் நமக்கு கொடுத்த கற்பனைகளை மீறுவது பாவம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதற்கு பின்பு அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய கற்பனை என்னவென்று சொன்னால், அவருடைய கற்பனை சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1:5 நம்ம பார்க்கிறோம். கற்பனையின் பொருள். கற்பனை ஆண்டவர் கொடுத்த கற்பனை ஒரே ஒரு கற்பனை என்னவென்று சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு கூற போல பிறனிடத்தில் அன்பு கூறு. பிறனை நம்ம நேசிக்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்த கற்பனை. உன் சகோதரத்தில் அன்பு செலுத்து என்பது தான் கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கற்பனையை சொன்னார். முதலாவது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறு. இதற்கு ஒப்பனையான 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அன்பு பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாது, அது தீங்கு நினையாது என்று சொல்லி அன்பை குறித்து தேவன் விளக்கி சொல்கிறார். அப்போது பாவம் என்று சொல்வது தேவனுடைய கற்பனையை மீறுவதும் அநீதியிலும் தான் பாவம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பாவத்துக்கு எந்த மனிதனாவது தப்பியிருக்கானா அப்படின்னு பார்த்தா, முதல் மனிதன் ஆதாமிலிருந்து ஒருவரும் தப்புனதே கிடையாது. இனி கடைசி பிறக்க போகிற மனுஷனும் அவன் தப்புவானா அப்படின்னு பார்த்தா அவனும் தப்புறது கிடையாது. மனுஷன் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் பாவம் தேவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. தேவனுடைய கற்பனையை மீறினவனை அவனை தண்டனைக்கு உள்ளாக்கணும். அப்போ தேவனுடைய கற்பனையை மீறும்போது அது மரணத்துக்கு பாத்திரவான்களாய் நம்ம மாற்றுகிறது. அது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா பாவம் செய்த மனிதன் சாக வேண்டும். அதுதான் அவனுடைய ராஜாவின் கட்டளையை மீறுவது பெரிய குற்றம். அது மரண தூதனுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ராஜாதி ராஜாவாக இருக்க, தேவாதி தேவனாக இருக்க, கத்தாதி கத்தராக இருக்கிற அவருடைய கற்பனையை மீறலாமா? மீறக்கூடாது. அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அதை மீறும்போது அது அவனுக்கு அது தண்டனைக்கு உரிய குற்றமாக மாறுது. தேவனோ மகா பரிசுத்தர், அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணார்.
அவருக்கு வந்து பாவத்தை பார்த்தா பயங்கர கோபம் வருது, பாவியை தண்டிக்க விரும்புகிறார். அப்போ உலகத்தில் மனிதன் வந்து தேவனிடத்திலேருந்து நன்மையை பெறணும்னா பாவம் செய்யாதபடிக்கு வாழ வேண்டும், பாவம் இல்லாத நீதிமானாக இருக்க வேண்டும். அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷனும் உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் இல்லை. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனாங்க. அதனால் மதங்களெல்லாம் எப்படியாவது நீ தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்கு வந்து கோபத்தை நீ தணிக்கணும், அதுக்காக நீ வந்து ஏதாவது செய் என்று சொல்கிறான். இந்த பாடலும் ஆராதனை என்று சொல்லுறது அதனால தான் வந்தது. ஆண்டவரை புகழ்ந்து பாடுனா ஆண்டவர் வந்து நம்ம பாவங்களெல்லாம் நினைக்காதபடிக்கு நம்ம பாவங்களை மன்னிச்சிடுவார், பாவங்களை வந்து நமக்கு விடுதலை கொடுத்துருவார், நம்ம வந்து கேட்குறத நமக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம அவரை பிரியப்படுத்துறதுக்கு வேண்டி நல்ல பாடல்களை பாடி அவரை புகழ்ந்து அவரை வந்து நைஸ் பண்ணுவோம், அவரை வந்து கோபத்தை தான் தணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதங்களும் கடவுளுக்காக நீ அதை செய் இதை செய், நீ வந்து காலில் செருப்பு விடாமல் இத்தனை மைல் தூரம் நட, நீ வந்து மண் சோறு சாப்பிடு, நீ அங்கே பிரதிஷ்டை பண்ணு, நீ வந்து கடவுளை எப்படியாவது நம்ம பிரியப்படுத்தணும், கடவுளை பிரியப்படுத்தினா தான் நமக்கு வந்து அவர் ஏதாவது செய்வார், ஏதாவது நன்மை செய்வார் அப்படி சொல்கிறாரு. காரணம் அது அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாவம் வந்து கடவுளுக்கு விரோதமானது, அதை வந்து மனுஷன் செய்திருக்கிறான், அவன் அதிலேருந்து விமோசனம் பெறுவதற்கு நீ வந்து வேள்வியில் நடத்தணும், நீ பூஜை செய்யணும், நீ காணிக்கை கொடுக்கணும், இப்படி பல காரியங்களை மதங்கள் வந்து மனிதனுக்கு போதிக்குது. சரி, இதையெல்லாம் செய்து மனுஷன் வந்து பாவத்திலேருந்து விமோசனம் அடைஞ்சான்னா பாவத்திலேருந்து விமோசனம் அடையவில்லை, ஒரு மனிதனும் பாவத்திலேருந்து விடுதலை பெறவில்லை. அதனால் தேவ சமூகத்தில் போய் அழுகிறது, உபவாசம் பண்ணுறது, கண்ணீர் வடிக்கிறது, கடவுளுக்கு தயவை பெற்றால் தான் நம்ம வாழ முடியும் என்று சொல்லி கடவுளை தேடுறது, இந்த காரியங்களெல்லாம் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனையும் நீதிமானாக்கவில்லை, நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனும் நீதிமானாக தீர்க்கப்படவில்லை. அப்போது இந்த எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக மனுஷனை இந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். அதுக்கு முன்னாடி சங்கீதக்காரன் சொல்கிற வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த பாவத்திலேருந்து மனுஷன் யாராவது விடுதலை படுறானா, ஒருவனும் படலை. அதனால் அவர் சொல்கிறார், எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய குற்றங்களை கர்த்தர் மன்னித்தாரோ அவன் வந்து பாக்கியவான் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சரி, எவன் அப்படி இருக்கிறான்? ஒரு மனுஷனும் இல்லை, எல்லாரும் வந்து பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார். நன்மை செய்கிறவன் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. தேவனுக்கு வந்து பாவிகள் மேலே கோபம் வருது. அப்போது இந்த பாவம் மன்னிக்கப்பட்டவன் பாய்க்குவான். யாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5 ஆண்டவர் வந்து சொல்லுகிறாரு, 19 சொல்லுகிறாரு, தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் அது வந்து ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் இருந்தாங்க, அவங்க லேவி கோத்திரத்தில் தான் வருவாங்க, அவங்க ஒரு கோத்திரத்தில் உள்ளவங்க வருவாங்க. அவங்களுக்கு வேலை என்னென்னா பலிகளை செலுத்தணும். தேவன் பாவம் செய்தவனுக்கு பலிகளை செலுத்தணும். அவங்க ஆடுகள் மாடுகள் அந்த புறாக்கள் இவைகளை கொண்டு வருவாங்க. அதை செலுத்தி அவங்க வந்து அவங்களுக்காக பாவத்துக்காக அவங்க பரிந்து பேசி அவனுக்கு ஆண்டோட்டத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவன் பலிகளை செலுத்த வேண்டும், அவனுக்கு பிரமாணங்களை போதிக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு ஆசாரியருடைய ஊழியம்.
இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஊழியம் கிடையாது. ஒருத்தர் ஆசாரியராக ஒரு போதகராக இருக்காருன்னா அவருக்கு பிள்ளையை தான் போதகம் பண்ணோம், அது வம்சாவளிக்கு அவங்க ஊழியம் செய்யணும், இந்த சபை அவங்களுக்குரியது அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கு வந்து ஆண்டவர் அந்த ஆசாரிய முறைமையை முற்று மாற்றி விட்டார். எப்படி மாற்றினார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவன் வந்து மனுஷனாக வந்தார். அது வரைக்கும் தேவன் வந்து ஆவியாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அவர் வந்து மனிதன் மேலே வந்து மனிதனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அவனுக்கு உதவி செய்ய முடியல. அவனுடைய பாவம் வந்து தடுப்பு சோறாக நின்று அவனுக்கு உதவி செய்ய முடியாமல் அவர் ஆக்கிவிட்டது. ஆகினால தேவன் என்ன செய்தார் என்றால், வார்த்தையாக இருந்த தேவன் அவர் வந்து மனுஷ சாயலாய் மாறினார். மனிதனுடைய பாவத்துக்காக தன்னை பலியிட்டார். ஏன் இது அவர் அப்படி செய்தார் என்று சொன்னால், முதல் மனிதன் கீழ்ப்படியாமை போனது நிமித்தமாக அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அப்போ 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எப்படி? சிலுவையின் மரணபரிந்த கீழ்ப்படிந்து அவர் வந்து இந்த கிருபையை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். அதனால் பாவ மன்னிப்பாகிய கிருபை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமல் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்ட போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதனால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். இது தேவனுடைய பார்வையில் அது சரியான நீதியாக இருந்தது. அதற்கு முன்னாடி தேவன் மனுஷன் மேலே பாவம் வந்து அவருக்கு கோபம் வரும், பாவிகளுக்கு மேலே சிரமடைந்தார். ஆனால் இன்னைக்கு அவருடைய பாவத்தை, அவருடைய கோபத்தை அவர் தனித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்து நமக்காய் பலியானது நிமித்தமாக தேவன் இன்று பாவிகள் மேலே சினமடையவில்லை. அவர் வந்து அவர் மேலே இரக்கமாக இருக்கிறார். அவர் வந்து இறங்குகிறார். அவங்க ஒருவர் அந்த மரித்த போது அவர் என்ன எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், எல்லாரும் மரித்தார்கள் என்று எடுத்துக்கொண்டார். கிறிஸ்துடைய அன்பு எங்களை நெருக்கிய வருது. 2 கொரிந்தியர் 5:14. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தாள் என்றும், பிழைத்திருக்கிற தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து இழந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்போ கிறிஸ்துடைய அன்பு எங்களை நெருக்கியே வருது. ஒருவர் மரித்தார், இயேசு கிறிஸ்து மரித்தார். அதனால எல்லா மனுஷர்களும் பாவத்துக்கு மரித்தார்கள் என்று சொல்லி தேவன் அதை எடுத்துக்கொண்டு நம்ம மேலே அவர் கோபமாக இல்லை, அவர் இரக்கமாக இருந்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். திறப்பின் வாசலில் நிற்கிற ஊழியம் கிடையாது. திறப்பின் வாசலில் எந்த மனிதனும் நமக்காக நிற்க முடியாது. ஒரு மனுஷனை தேடினே ஒருவனை காணோம் என்று தான் வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போது அந்த திறப்பில் நிற்கும்படியாக வந்தது என்றால் வார்த்தையாக இருந்த தேவன் மனுஷ சாயலானார். அது வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மிடத்தில் வந்து உலாவினார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்த தேவன். அவர் வந்து என்ன செய்தார்னா மனுஷனாக வந்தார். மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் வந்து அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமையை மாற்றினார். பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தில் உள்ள ஒரு மனுஷன் தான் ஆசாரியன் வர முடியும். அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்து அவர் வந்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியரானார். ஆசாரியராகி அவர் வந்து பலியை செலுத்தினார். அவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். அவர் நமக்கு போதிக்கிறார். இன்றைக்கி வந்து இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து அவர் தன்னையே பலியிட்டார். அவர் பலியிடும்படி வேறொரு பலிப்பொருள் அவருக்கு தேவைப்படலை. அவர் தன்னையே பலியிட்டு அந்த பலி இரத்தத்தை கொண்டு இந்த கைகளால் செய்யப்பட்ட அந்த ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கலை. அவர் வந்து கைகளால் செய்யப்படாத தேவனுடைய மெய்யான பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து நமக்காக அவர் வந்து என்ன செய்தார்? பாவ நிவர்த்தி அவர் பண்ணினார். அவர் நமக்காக பாவத்துக்கான பரிகாரத்தை பண்ணினார்.
அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து பரிசுத்தமான தேவனுக்கும் பாவியாகிய மனிதனுக்கு இடையில பரிந்து பேசுகிற ஊழியத்தை இன்னைக்கு அவர் செய்கிறார். அந்த பரிந்து பேசுகிற ஊழியம் இன்னைக்கு மனுஷனுக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்க ஊழியர்கள் மனுஷனுக்காக ஜெபிக்கும்படி ஏற்படுத்தப்படலை, அவர் பரிந்து பேசும்படியாக ஏற்படுத்தப்படலை, அவனுக்காக பலி செலுத்தும்படியாக ஏற்படுத்தப்படலை, அவனுக்காக போதிக்கும்படியாக கூட ஏற்படுத்தப்படலை. தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக 1 யோவான் 2:24 நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்கிறார். மாம்சமான யாவர் மேலேயும் தேவன் பரிசுத்த ஆவியை இன்னைக்கு ஊற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள், தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் ஆசாரியன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றுகிறார். அப்படி ஊற்றப்பட்ட உடனே நாம் அனைவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றப்படுகிறோம். இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் 5 ஊழியர்களை தேவன் நியமித்திருக்கு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லி பிரதான ஊழியர்கள் 5 பேர் இருக்கிறார். இது சபை மக்களுக்கு எல்லாருக்கும் அவர் பகிர்ந்தளித்திருக்கிறார். இந்த ஊழியம் சபையில் அநேகருக்கு இருக்கும். அப்புறம் திருப்பி வரங்கள் மூலமாக, ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு நபர் செயல்பட மாட்டார். அங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளும், எல்லா ஊழியர்களும் எல்லாருமே செயல்படுவாங்க. இங்கே இருக்கிற இது ஒப்புரவாக்குதல் ஊழியம். அந்த ஒப்புரவாக்குதலை தேவன் பண்ணிவிட்டு தேவன் கொடுத்தார். இப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு ஆராதனை என்று சொல்லுகிற அந்த கான்செப்ட் போய்விட்டது. அது இப்போ இன்றைக்கி ஆண்டவரை பிரியப்படுத்தணும், அதுக்காக ஆராதனை பண்ணணும், அவரை புகழணும், அவரை பாடணும், அவரோட சமூகத்தில் நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்கிறது ஆராதனை என்று எண்ணுகிறார்கள். அது அல்ல ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். நாம் செய்கிற எல்லா செயலிலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்து பிதாவின் ஆகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படி நம்ம வாழ்கிறது தான் ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் வீணான ஆராதனை என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் மனுஷனுடைய கற்பனையிலே போகுது. இது மனுஷனுடைய கற்பனை. கடவுளை பிரியப்படுத்தணும். கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தபோது தேவதூதர் சொன்னார், மனுஷன் மேல் பிரியமும் உன்னதத்தில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்படி தேவன் நம்ம மேலே சமாதானமாக தான் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பாவி கண்டு ஆண்டவர் எரிச்சல் அடைவதில்லை, கோபப்படுவதில்லை. அவன் மேலே அவனை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புவதில்லை. அவனுக்கு தண்டனையை எடுத்தார். அவர் பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது எப்படின்னு சொன்னால், நம்ம ஹெல்மெட்டு போடாவிட்டால் குற்றம் என்று இருக்கும்போது எல்லா மனிதர்களும் ஹெல்மெட் போடாமல் குற்றவாளிகளாக மாறின போது அரசாங்கம் என்ன செய்ததுன்னா, சரி அந்த சட்டத்தை நீக்கிடுச்சு. அவன் குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு பதிலாக சட்டத்தை நீக்கிற போது அப்போ குற்றமில்லை என்று தீர்க்கப்பட்டது. அதே தான் ரோமர் 8:3 சொல்றார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு தேவன் பாவி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நீங்கள் ரோமர் 8:3 நம்ம படிக்கலாம். அந்த வசனத்தை வாசிடுவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதெப்படி எனில் மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். Sin condemned for what the law could not do, in that it was weak through the flesh, God sending his own Son in the likeness of sinful flesh, and for sin condemned sin in the flesh. அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போது எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, எவனுடைய மீறுதல் கர்த்தர் என்னாது இருக்கிறார், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்ல. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறார் அவன் பாக்கியவான். இன்றைய உலகத்தாருடைய எல்லாருடைய பாவத்தையும் கர்த்தர் என்னவில்லை. உலகத்தார பாவத்தை அது வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 5:19 அதுதான் சொல்லுகிறது. 5:14-19 படித்தா தெரியும். இப்போ நமக்கு இருக்கிற ஊழியம் பரிந்து பேசுகிற ஊழியம் இல்லை, ஒப்புரவாக்குதலின் ஊழியம்.
இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நம்ம செய்யும்படி தேவன் 5 ஊழியர்களை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இவர்கள் வந்து தேவனிடத்தில் தேவனுடைய அன்பை மக்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக கொடுக்கப்பட்டார்கள். இவர்கள் வந்து இதை புரிந்து கொண்டு மனிதன் வந்து பாவம் செய்யாமல் வாழணும். அப்போது உடனே இந்த கிருபையை குறித்து இப்படியெல்லாம் சொன்ன உடனே மக்கள் கேட்குற கேள்வி, நாங்கள் அப்போ பாவம் செய்யலாமா? அது என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து பாவம் வந்து தேவனுடைய கற்பனை மீறுவதே பாவம். தேவனுடைய கற்பனை ஒன்றை நேசிக்கவே பிறனை நேசி, தன்னை நேசிக்கிற போல பிறனை நேசித்தா அவன் வந்து இந்த 2 கற்பனையிலும் முழு நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்கு என்று சொல்கிறார். அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அநீதி செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மற்ற சகோதரனுக்கு விரோதமாக இச்சிக்கலாமா, வஞ்சிக்கலாமா, பிறர் பொருளை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறவங்க அப்படி தான் கேட்குறாங்க. கிருபை வந்துருச்சு, அதனால் நாம் பாவம் செய்யலாம், எவ்வளோ பாவம் செய்தாலும் ஆண்டவர் நம்ம காப்பாற்றுவார், நம்மளை எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ ஒரு ஆராதனை வீரன் கூட அவன் அப்படி தான் சொல்கிறான். ஜான் ஜெபராஜி பாவம், அந்த பையன் ரொம்ப அறியாமல் சத்தியத்தை அறியாதபடி என்னால் சொல்கிறான். எனக்கு அப்பா வந்து என்ன பாவம் செய்தாலும் என்னை தூக்கிட்டு வந்துடுவார், என்னை காப்பாற்றுவார், என்னை ரட்சிப்பார் அப்படின்னு நான் வந்து சொல்கிறான். அது உண்மைதான். ஆனால் என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆனால் அவன் வந்து மனம் திரும்பணும். ஆண்டவர் என்ன சொன்னான்னா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாவத்தோடு ரட்சிக்க மாட்டார். இயேசு என்ற பெயருக்கு நாமத்தை அவன் அறிந்தானா அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன? அவர் தன் ஜனத்தை பாவங்களை போக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தோட ஒரு மனுஷனை ரட்சிக்க மாட்டார். அவர் பெயர் இம்மானுவேல். அவர் வந்து என்ன பாவம் செய்தாலும் நம்ம விட்டு போக மாட்டார். அதெல்லாம் உண்மைதான். அவன் வந்து அந்த சத்தியத்தை அவன் அறிந்திருக்கிறான். அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவனுடைய ஃபாலோவர்ஸெல்லாம் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தாவீது வந்து விபச்சாரம் செய்தான், வேசித்தனம் பண்ணான். தேவனை வந்து அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகலை. அந்த நிச்சயமான கிருபைகளை தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவன் தருகிறார். அவர் வந்து நம்ம விட்டு விலகுவதில்லை. ஆனால் அவனை விட்டு ரட்சணியத்தின் சந்தோஷம் விலகி போயிடுச்சு. அவன் தாவீது பாவம் செய்து போது சொல்கிறான், ஆண்டவரே அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருங்க, உங்கள் பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து விடாதுங்க என்று சொல்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நம்மளுக்கு கூடயும் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பரிசுத்த அபிஷேகம் பெற்றோம். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். நம்ம எல்லா இடத்திலும் நம்ம கூட இருப்பார். அவர் வந்து ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கு என்று நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 சொல்லுது. அப்போது நம்ம வந்து துக்கமாக இருப்போம். ஆவியானவர் நம்மளோட துக்கப்படுவார். நம்ம மனஸ்தாபப்பட்டு அந்த பாவம் செய்யக்கூடாது. அவன் வந்து முதல் மனைவியை வந்து தள்ளி போட்டிருக்கிறான். வேதம் சொல்லுறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, விவாகம் பண்ணவங்களுக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், வந்து மனைவியை தள்ளிவிடக்கூடாது. விபச்சார முகாந்திரமே அன்றி மனைவியை தள்ளிவிடுறதுக்கு தேவன் இந்த புதிய ஏற்பாட்டில் ஒருத்தருக்கும் அவர் உரிமை கொடுக்கல. அவன் மனைவியை தள்ளிவிட்டுட்டு வேறொருத்தியை கூட வாழ்ந்து கொண்டு, நான் ஆராதனை செய்வேன், எனக்கு அப்பா வந்து என்ன நான் செய்தாலும் அவர் என்னை தூக்கிட்டு வந்தார். என்ன நீ செய்தாலும் உன்னை தூக்குவார். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை குறித்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? இங்கேயும் திரும்ப சொல்கிறார், ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த மித்தமேன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால்
அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான். தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறாரு. இன்றைக்கி அவன் மனைவியை தள்ளிவிட்டு வேற ஒரு பெண்ணோட கூட வாழ்ந்து கொண்டு நான் அந்த பொல்லாதவனை ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அங்கே சபைக்குள்ள ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறவன் இருந்தான். அவன் எப்படின்னா, தன் தகப்பனின் மனைவி தன்னுடைய சித்திக்கு கூட அவன் விபச்சாரம் பண்ணுறவனாக இருந்தான். அப்படிப்பட்டவனை பவுல் அங்கே சொல்லுகிறாரு, நீங்கள் இருமாப்பா இருக்கிறது என்ன? உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறான், அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவன் நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தில் உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்ட ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அந்த பொல்லாதவனை நீங்கள் ஏன் தள்ளலை? இன்றைக்கி சபை தடுமாறுகிறது. இப்படி ஒரு ஆராதனை வீரன், கிறிஸ்தவத்தில் ஆராதனை வீரன் இன்னைக்கு உலகம் முழுவதும் செக்குலர் பத்திரிகை எல்லாருமே தெரிகிற அளவுக்கு அவன் வெளிச்சத்துக்கு வரான். ஆனால் அவன் செய்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உலக மக்கள் பேசுகிறாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் அப்படி தான் கிடைக்குது. மனைவி கீழ்ப்படியலையா, மனைவி அடங்காதவளாக இருக்கலாம், அவளை உடனே தள்ளி விட்டுட்டு வேற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணலான்னு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேதம் தெளிவாக சொல்லுறது அப்படியெல்லாம் தள்ளிவிட முடியாது. ஒரு விபச்சார பாவமை அண்டி வேறொன்று தள்ளிவிடக்கூடாது. அப்படி தள்ளி விட்டாலும் அவன் திரும்ப திருமணம் இல்லாமல் தனியாக இருந்து ஊழியம் செய்யக்கூடியவனாக இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அவன் அவளை மன்னித்து அவளை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்படியெல்லாம் விபச்சாரம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளுனவளை வேற ஒருத்தன் விவாகம் பண்ணாலும் விபச்சாரம் செய்கிறவன், இவன் வேற விவாகம் பண்ணாலும் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான். விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை என்று வேதம் சொல்லுது. எப்படி உனக்கு அப்பா உன்னை காப்பாற்றுவார்? அப்பா காப்பாற்றுவார். நீ இப்போவும் கூட பாவம் செய்த நீ உன்னுடைய பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஒப்புரவாகி நான் செய்த தவறு என்று சொல்லி ஒத்துக்கொண்டு செய்தேன்னா உன்னை தேவன் எடுத்துக்கொள்வார். அல்லாட்ட ஒன்று அறியேன்னு சொல்லுவார். நியாய தீர்ப்பு நாளில் ஒன்று அறியேன், அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்கள், என் பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்யலை, அவருடைய நாமத்துக்கு இழுக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தார் என்று சொல்லுவார். ஆனால் உன்னை விட்டு அவர் போக மாட்டார். உன்னை சாவுற வரைக்கும் உன்னை கூட இருப்பார். அது தேவன் செய்த உடன்படிக்கை. எப்படியாவது உன்னை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தணும், உன்னை சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாய் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உன்னை கூட இருப்பார், இருந்து அவர் கிரியை செய்வார். அதுதான் இயேசு என்ற நாமத்துக்கு அர்த்தம். இம்மானுவேல் என்ற நாமத்துடைய அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் விட்டு உடனே அவர் எடுத்து விட மாட்டார். அவர் தாவீதுக்கு அருள் அந்த நிச்சயமான கிருபைகளை நமக்கு அருளுவார். ஆனால் மனம் திரும்ப வேண்டும், திரும்பி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7:10 இதை பற்றி பேசுகிறது. தீத்து 1:6 சொல்கிறாரு. ஆண்டவர் அவங்க அந்த ஊழியம் செய்கிறவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனமாக இருக்க வேணும். இப்படி 2 மனைவியை வச்சுட்டு இருக்கவன், விபச்சாரம் செய்கிறவன், அவன்லாம் ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியத்தை நிறுத்தணும். இதை இன்னைக்கு பெரிய ஊழியர்கள் கூட அதை பால்தங்கையாக நம்ம அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயந்தான். அவன் உபத்திரவத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு வக்கீலை பார்த்து அவனுக்கு மேலே பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அவனை பெயிலில் கொண்டு வந்திருக்காரு. அந்த உதவி செய்யலாம். ஆனால் நீ கண்டிக்கணும்ல, நீ இந்த தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி நீ அவனுக்கு சொல்லணும்ல, உன் மனைவியோட ஒன்று சேர்ந்து வாழு என்று சொல்லணும்ல. பெரிய ஊழியக்காரர்கள்லாம் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்களே, ஏன் வாயை மூடுறாங்க? மனம் திரும்பி ஊழியம் செய்ய சொல்லணும். ஜான் ஜெபராஜ் கட்டாயம் மனம் திரும்பணும். அவன் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்பி ஊழியம் செய்யணும். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கர்த்தரே நமக்கு பரிசுத்தம் மீட்பும் ஞானமும் ஆயிட்டார். 1 கொரிந்தியர் 1:31 படியில்
அவர் சொல்கிற நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். கர்த்தர் பரிசுத்தமானவர். அவர் நம்ம பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படிக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்க சினிமாக்காரனுங்க மாதிரி உலக மக்கள் மாதிரி எப்படி அவன் வாழலாம், எப்படி ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவிக்கும்படி தேவன் நம்ம அழைக்கவில்லை. தேவன் உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். வி ஆர் செப்பரேட்டட் ஃபார் காட். தேவனுடைய அந்த பரிசுத்தை அடையிறதுக்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர நம்ம பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. அப்படின்னா பாவம் செய்கிற அநீதி எல்லாம் அநீதி செய்வதற்கும் நம்ம சகோதரர்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறதுக்கும் தேவனுடைய கற்பனையை மீறுவதற்கும் ஆண்டவர் லைசன்ஸ் கொடுக்க தேவன் நமக்காக மரித்தார். அவர் ஒரு மனிதனும் தன்னுடைய கிரியைகளால் நீதிமான் ஆக முடியல என்பதற்காக நமக்காக மறித்து, சரியப்பா இந்த பாவத்துக்கு பிரச்சனைக்கு நானே முடிவு கட்டுக்கிறேன், அது உங்களுக்கு எனக்கு இடையில நடுச்சோராக நிற்குது, அதனால் அவர் என்ன செய்தார், அதை உடைக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் அந்த வசனம் நமக்கு அப்ளைக்கு ஆகுது. உங்களுடைய அக்கிரமங்களே தேவன் உங்களுக்கு உதவி செய்வதபடிக்கு தடையாக இருக்கிறது, கேட்கக்கூடாதபடி தேவனுடைய செவி மந்தமாகவில்லை, ரசிக்கக்கூடாதபடி கர்த்தருக்கு குருவி போகவில்லை என்று ஏசாயால சொல்லப்பட்ட வசனம் நமக்கு அப்ளிக்க ஆகாது. கொலோசியர் 2:15 படி தேவன் அதை அந்த சட்டத்திட்டங்களாகிய நடுச்சுவரை தகர்த்து நமக்கு அவர் உதவி செய்கிறார். அவர் எப்பவும் பாவிக்கு செவி கொடுக்கிறார், பாவிக்கு ஹெல்ப் பண்ணுறார், அவனை தூக்கி எடுக்கிறார், அவருக்கு பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் எதுக்காக என்று சொன்னால், கிருபை எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், நாம் புதிய ஜீவனில் வாழும்படிக்கு, இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழும்படிக்கு தேவன் நமக்கு அதுக்கு தான் கிருபை கொடுத்தார். கிருபையை தவறாக புரிந்து கொள்ளாதுங்க. ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் அவருடைய ஃபாலோவர்கள் எல்லாம் கிருபையை தவறாக புரிந்து கொள்ளுறாங்க. இந்த ஜஸ்டின் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்ல சினிமா பாட்டு பாடி ஆராதிக்கிறவன் இருக்கிறான். இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார், கண்டிக்கிறார். அதை மனம் திரும்பணும். அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். காட் ஃபாதர்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இயேசுவடியான் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். இவங்கெல்லாம் கிருபையை தவறாக புரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவங்க மனம் திரும்பி தங்கள் செய்த காரியங்களுக்கு தவறுகள் என்று ஒத்துக்கொண்டு இயேசுவை போல பரிசுத்தராக இந்த உலகத்தில் வாழும்படிக்காக தான் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம தேவனுடைய பாவம் என்று சொல்வது அநீதியும் தேவனுடைய கற்பனை நம்ம சகோதரர்களுக்கு விரோதமாக செய்யக்கூட தவறுகள். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.